அதிமுகவின் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் பதவியை ராஜினாமா செய்தாரா எடப்பாடி அவர்கள்? வீடியோவை முழுமைக்குமே பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் பார்ப்பது நிச்சயம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அறிவிப்பை கொடுக்கக்கூடும் அப்படின்னு சொல்லலாம். அதிமுகவில் பல தலைவர்கள் இருக்கிறாங்க, பற்பல தலைவர்கள் பார்த்திங்கன்னா இருக்கிறாங்க. அந்த தலைவர்கள் அனைவருமே எடப்பாடி பழனிசாமியுடைய முடிவுகளுக்கு கட்டுப்படுகிறார்களா என்று கேட்டால் எனக்கு தெரிந்து வாய்ப்பு இல்லை என்ற வார்த்தையை நான் அதிகமாக பயன்படுத்துவேன். காரணம் என்னன்னா, அதிமுகவின் தலைவருடைய பதவியை எந்த நேரத்திலும் ராஜினாமா செய்வார் எடப்பாடி பழனிசாமி. அப்படியெல்லாம் கட்டவிழ்க்கப்பட்ட பிம்பங்கள் உருவாக்கப்பட்டாலும் கூட எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் நான் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, எடப்பாடி கிட்ட இருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கிறது. ஆட்சியை சிறப்பாக வழி நடத்தி எந்த விதமான பிரச்சனைகளுக்கும் இடமளிக்காமல் சென்ற எடப்பாடி பழனிசாமி சற்று திணறுகிறார். ஓகேங்களா, உண்மையில் திணறுகிறார் அப்படின்னே சொல்லலாம். ஆட்சியை கைப்பற்றுவதில் முனைப்போடு செயல்பட்டு ஆட்சியை களையவிடக்கூடாது என்ற முனைப்பிலும் அழகாக செயல்பட்டு தற்போது இருக்கக்கூடிய நிலையில் அதிமுக எந்த மாதிரியான சூழலை எதிர்கொண்டு இருக்கிறார்கள் என்பது இங்கு ஒரு மிக முக்கியத்துவம் வாய்ந்த விஷயமா பார்க்கப்படுது. இந்த ஒரு நிலையில தான் அதிமுகவின் தலைவர் பதவியை எந்த நேரத்திலும் பார்த்திங்கன்னா ராஜினாமா செய்வதற்கு வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் மிகவும் அதிகமாக இருக்குது அப்படின்னே சொல்லப்படுகிறது. நண்பர்களே, அதிமுகவின் தலைவர் யார் யார் இருக்கிறார்கள், எவர் என்ற ஒரு பல கேள்விகள் இருக்கு. செங்கோட்டையன் லீடர் ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோஷ்டி மோதல் நம்முடைய அதிமுகவிலேயே உருவாகி இருப்பதாக நமக்கு தகவல்கள் என்பது கிடைக்க பெற்றிருக்கு. அது ஒரு பிரச்சனை. இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னா அதிமுகவின் தலைவர் பதவியை எந்த நேரத்திலும் தனிப்பட்ட முறையில் எடப்பாடி பழனிசாமி ராஜினாமா செஞ்சுட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சில விதமான விஷயங்கள் பேசப்பட்டு கொண்டிருக்கு. ஸோ அது ஒரு பக்கம் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில தான் அதிமுகவுடைய தலைவர் பதவியில் தனி ஒரு ஆளாக நிச்சயமாக எடப்பாடி பழனிசாமி பார்த்தீங்கன்னா இல்லை எனக்கு வேணாப்பா, நீங்களே கட்சியை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு அறிவிப்பு, ஒரே ஒரு அறிக்கையை விட்டு சென்று விட்டார் என்றால் நிச்சயமாக அந்த பிரச்சனை இருக்காது அப்படின்றத நான் உறுதியாக நினைக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் அதிமுகவிற்கு எடப்பாடி பழனிசாமி ஓகேங்களா நிச்சயமாக இருக்குதா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ பார்க்கலாம் என்ன மாதிரியான நிகழ்வுகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, என்ன மாதிரியான தகவல்கள் இருக்கிறது என்பதை எல்லாமே நம்ம நிறைய விதமான விஷயங்களை பார்க்கத்தான் போகிறோம், கேட்கத்தான் போகிறோம் அப்படின்னே சொல்லலாம்.